MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இதனால் வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ வீக்கெண்டு டூர் போயிருக்காரு. அவ்வளோதான் விஷயம். அரசியலுக்கே உரிய ஒரு நாகரீகமான சில விஷயங்கள் அங்கே நடக்குது. பவுன்சர்களை வைத்து கட்சியை நடத்துபவர்கள் குறித்து நாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சில விமர்சனங்கள் இது உண்மையிலேயே ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையை நான் பார்க்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சியோடு அவர் நடந்து கொண்டால் நல்லது என்று நினைக்கிறேன். அங்கே மக்களை கவரும் விதமாக இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களை கவரும் விதமாக ஒரு சினிமாவில் எப்படி பேசுவாங்களோ அப்படி ஒரு காட்சியை தான் நாம் பார்க்க முடிகிறது. விஜய் கட்சியினுடைய நிர்வாகம் நினைத்திருந்தால், விஜய் அவர்கள் நினைத்திருந்தால் இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் வெறும் கட் அவுட்டும் பேனர் வச்சா மட்டுமே ஒரு பிரம்மாண்டம் வந்துடும் நடக்காதுங்க. சினிமாவா இது? சினிமாவில் எதுவுமே சார் ரியல் இல்லை, நடிப்பு தான். இங்கே ரியல். ஒரு நபர் எப்பொழுது நான் தலைவனாகி விட்டேன் என்று நினைக்கிறானோ அந்த நபர் சொல்வதை கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் எப்படி வாக்களிப்பார்? அவர் தைரியமாக சொன்னாரே சார், கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம், முதியோர்கள் வர வேண்டாம், குழந்தைகள்லாம் வர வேண்டாம்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ அவர் சொல்லியும் வரலன்னா அப்புறம் எனக்கு ஓட்டு போடுனா போடுவாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சு, ஒரு குடும்பத்தில் ஒரு அரசியல்வாதி. அப்போது அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை அப்பொழுதுதான் முடிவு செய்வார்கள். திமுக அதிமுகவுக்கு ஒரு 50 விழுக்காடு வாக்கு வந்து இங்கே இருக்குதுன்றது உண்மைதான். அது காலங்காலமாக இருக்கிறது, காலங்காலமாக இருந்துச்சு, இனிமேல் வருமானதை நம்ம பார்க்கணும். அதை தாண்டி விஜய் வந்து ஒரு 40% எடுத்துருவார், 50% எடுத்துருவாருன்னா அது பவுன்சர் மாதிரியா கணக்கு தான். அப்போ அது பாஜகவுக்கும் பொருந்தும் இல்லையா சார்? தமிழ்நாட்டில் நான் மட்டுமே வந்து 50 விழுக்காடு வாங்கிடுதுன்னு நான் சொல்லி, பாஜகவையும் நீங்கள் விஜயையும் வந்து ஒப்பீடு செய்யக்கூடாது. இன்னைக்கு தேதியில ஒரு எலெக்ஷன் வச்சா கட்டாயமா திமுக ஜெயிக்கும்னு அதுதாங்க. இப்போ இந்த யூகத்தினுடைய அடிப்படையில் நான் பதில் சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு எலெக்ஷன் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாளைக்கு மாறும்னு சொல்றதை விட நாங்கள் மாற்றுவோம் என்று சொல்கிறோம். இதைத்தான் சொல்றாங்க, நாம் தமிழர் சொல்றாங்க, எல்லா அரசியல் கட்சியும் அதாங்க சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டு பேசும்போது, பழையவர்கள் புதியவர்கள் யார் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில புன்னகையோட இருக்கார் முதலமைச்சர் அப்படின்னு. அதை எப்படி பார்க்குறது? அது பிளேயிங் டு தி கேலரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பேசுறாரு. இல்லை, அதுக்கு காரணம் கற்பிக்கிறாங்களே சார். அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னவர் வராமல் போயிட்டார், ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து காரணம் கற்பிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பொழுது போகவில்லை என்று அர்த்தம். அதனால எதையாவது பேச ரஜினி பேசிட்டார், ரஜினி பேசினா என்ன ஆகிட போகுது, ஒன்றாக போகுது. ரஜினி பிஜேபி கூட நிறைய புகழ்ந்துருக்கிறாரு, பிரதமரை புகழ்ந்துருக்கிறார். எங்களுக்கு 50% ஓட்டு வந்துச்சா? இல்லை, அப்போ கிரெடிட்ஸ் எடுத்துக்கோம் இல்லையா சார்? சார் நான் சொல்ல பாரத பிரதமரை போற்றி இல்லைங்க அப்படின்னு ஆமாங்க, அப்போ ஒரு சந்தோஷம் தானே. ஆமா, மகிழ்ச்சி. எனக்கு ஓட்டு வந்துச்சா? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு பாஜகவில் இருந்து திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உண்மையில் நடந்த விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு, அது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது குறித்து? ஏன்னா இது நாள் வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்வியில் அவர் மக்களை சந்திப்பாரா, மக்கள் மத்தியில் பேசுவாரான்ற ஒரு கேள்வி இருந்தது. அது நடந்திருக்கு. அது எப்படி? இது நாள் வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ வீக்கெண்டு டூர் போயிருக்காரு. அவ்வளோதான் விஷயம். அவருடைய அந்த ரசிகர்களை பார்க்கும் பொழுது ஒரு நடிகர் நேரடியாக சென்றிருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்னும் போக போகத்தான் அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பது நமக்கு தெரியும். இல்லை, ஆரம்பத்திலிருந்து பேசப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அவர் மக்களை சந்திப்பாரா? நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேசப்பட்டது. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். அந்த வகையில் யார் வருவதையும் நாம் வரவேற்கிறோம் தான் மிக தெளிவாக சொன்னோம். அவர் அரசியல் கட்சியை துவங்கி இருக்கிறார், மக்களை சந்திக்கிறார். தேர்தல் வரட்டும், அவர் மக்கள் எந்த அளவுக்கு வாக்களித்து அங்கீகரிக்கிறார் என்பதை பொறுத்திருந்தால் நாம் பார்க்க முடியும். ஒரு எழுச்சி அப்படின்றது பார்க்க முடியுது இல்லையா? கூட்டத்தை வச்சுன்னா எல்லாருக்கும் தான் கூட்டம் வரும். ஒரு அரசியல் கட்சியினுடைய கட்டுப்பாடோ அல்லது அந்த ஒரு அரசியலுக்கே உரிய ஒரு நாகரீகமான சில விஷயங்கள் அங்கே நடப்பதில்லை. பவுன்சர்களை வைத்து கட்சியை நடத்துபவர்கள் குறித்து நாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை, அது அப்படி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியுமா? அவ்வளோ ஜனம் கூடுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் போகலன்னா நான் என்ன செய்ய முடியும்? நான் அதான் சொல்கிறேன். ஒரு அரசியல் கட்சி என்றால் என்ன? தொண்டர்கள் இடத்துல எப்பொழுதும் அணுகும் வகையில் இருக்க வேண்டும். அதை விடுத்து பவுன்சர்களை வைத்துக்கொண்டு ஒரு நபர் கட்சியை நடத்துகிறார் என்று சொன்னால் நாம் பார்க்கிறோம். இங்கே பல கேளிக்கை விடுதிகள் எல்லாம் பவுன்சர்கள் இருக்கிறார். நான் வந்து ஏதோ விஜய் அவர்கள் மீது உள்ள
காழ்ப்புணர்ச்சி அப்படிலாம் எனக்கு இல்லை. எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லாத பேசுகிறேன். என்னுடைய அவருடைய முதல் வெளித்தோற்றம் வந்த பொழுதே, பவுன்சருடன் அவர் சென்ற பொழுதே நான் ட்வீட் போட்டிருக்கிறேன். பவுன்சர்களை வைத்துக்கொண்டு கட்சி நடத்தக்கூடாது அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன் ட்வீட். அதனால் நான் என்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததில் எந்த தவறுமே இல்லை. நம்ம வரவேற்கணும்னு தான் சொல்கிறேன். ஜனநாயக நாடு. ஆனால் அவருடைய பார்வைகள் கொஞ்சம் கொஞ்சமாக, அவருடைய சில விமர்சனங்கள், இது உண்மையிலேயே ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையை நான் பார்க்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சியோடு அவர் நடந்து கொண்டால் நல்லது என்று நினைக்கிறேன். உதாரணத்திற்கு முதலமைச்சரை, பிரதமரை அவர் அழைக்கும் விதம், அது அங்கே மக்களை கவரும் விதமாக இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களை கவரும் விதமாக. ஒரு சினிமாவில் எப்படி பேசுவாங்களோ அப்படி ஒரு காட்சியை தான் நாம் பார்க்க முடிகிறது. அதை அவர் மாற்றிக்கொண்டால் அவருக்கு நல்லது. நிறைய அழுத்தம் கொடுக்குறாங்க, எங்களை மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க, மாநாடு ஏதாவது போடணும்னா நிறைய அழுத்தம் இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க முன்னேற்றாங்க. நம்ம தொடர்ந்து நானும் கிட்டத்தட்ட 38 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியில் தொடர்ந்து பயணித்து வருகிறேன். நானும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை கவனித்திருக்கிறேன். பல அரசியல் மாநாடுகளுக்கு சென்றிருக்கிறோம். ஆனால் இவர்களிடத்திலே ஒரு கட்டுப்பாடு இல்லை என்பதை நான் மறுபடியும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாம் பார்த்தோம், ஒரு விமான நிலையத்துக்குள்ளே கூட இவங்க எவ்வளவு அத்துமீறி நுழைகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அது திட்டமிடாது செய்கிற ஒரு காரணத்தினால, அதாவது அப்படி எல்லாருமே அந்த மாதிரி செஞ்சிட மாட்டாங்க சார். ஒரு கட்சிக்கு கட்டுப்பாடு இருக்குமே ஆனால் அந்த மாதிரி வர மாட்டாங்க. இவர்கள் இந்த நிர்வாகம், விஜய் கட்சியினுடைய நிர்வாகம் நினைத்திருந்தால், விஜய் அவர்கள் நினைத்திருந்தால் இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எல்லாரும் நம்ம மக்கள் தான். விஜய் கூட்டத்துக்கு வரவங்களும் நம்ம மக்கள் தான், நம் தமிழர்கள் தான். பிஜேபி கூட்டத்துக்கு வரவங்களும் நம்ம தமிழர்கள் தான், நம்ம ஆட்கள் தான். அதில் ஒன்றும் திமுக கூட்டத்துக்கு வர்றது அதுதான், எல்லாம் நம்மள ஒருத்தர் தான். ஆனால் அங்கே மட்டும் ஏன் இப்போ அப்படி நடந்துக்கிறாங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, வித்தியாசமாக ஏன் நடந்து கொடுக்குறாங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்களை எல்லாம் பேச விடாமல் செய்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஆனால் ஒரு சிலர் செய்கிறத வச்சு ஒட்டுமொத்தமாக எல்லாருமே நான் சொல்கிறேன், அதான் சொல்கிறேன். அப்போது நிர்வாகமின்மை, அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் அது போன்று செய்பவர்களை கூட நம்ம மிக மூத்த நிருபர் சாம் டேனியல் கூட நாம் பார்த்தோம். அதையெல்லாம் நான் கடந்து போயிடுறேன். உண்மையிலே நான் கடந்து தான் போகிறேன். நான் அதையெல்லாம் இது ஒரு பேசு பொருளாக விவாதமெல்லாம் செய்கிறாங்க விஜயை குற்றச்சாட்டு சொல்வதற்காக. நான் அந்த நபர்கள் குறித்து நான் எதுவுமே பேசலை. ஆனால் ஒரு கட்சியினுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அமைப்பு ரீதியாக எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணம். நீங்கள் வெறும் கட் அவுட்டும் பேனர் வச்சா மட்டுமே ஒரு பிரம்மாண்டம் வந்துடும் நடக்காதுங்க. சினிமாவுக்கு நல்லாயிருக்கும், பாகுபலி சினிமா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நான் அப்படியே தான் நடந்து பொழுதுமே அப்படின்னா அது ரியல் வாழ்க்கையில், உண்மையான வாழ்க்கையில் நடக்காது. இன்னும் அது ஒரு மெச்சூரிட்டி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? முதிர்ச்சியற்று தான் பேசுகிறார், முதிர்ச்சியற்று தான் நடந்து கொள்கிறார். நான் நடந்து கொள்கிறார்னு சொல்றது காரணம் என்னன்னா, இது போன்ற பவுன்சர்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது என்பது கூடாது. அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்னா, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதுக்காக பவுன்சர் வச்சு நடத்துவீங்களா? நீங்கள் அது என்ன ஒரு வன்முறை பிரயோகம்? பார்க்கலாம், அப்படி தூக்கி போடுறாங்க. சினிமாவா இது? இல்லை, சினிமாவில் எதுவுமே சார் ரியல் இல்லை, நடிப்பு தான். இங்கே ரியல். நீங்கள் நாங்கள்லாம் முன்னாடிலாம் ஒரு காலத்தில் டெய்லி பேப்பரை திறந்தா ஒரு மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு பல பேர் சாலை விபத்தில் இறந்தாங்கன்னு உண்மையிலே நான் வருத்தப்பட்டு, ஒரு கட்சிக்காக ஒரு மாநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, ஓரளவுக்கு எல்லா கட்சிகளுமே அந்தந்த பகுதிகளை சேர்ந்தவர்களை வைத்து மாநாடு போடுவது, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிராவல் தான். இப்படி கட்டமைப்புகள் பெருக அது ஒரு நல்ல சௌகரியம் இருக்குது. அதை விஜய் பயன்படுத்த வேண்டும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்லும் போதே 2 கருத்து சொல்கிறீங்க சார். ஒரு பக்கம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் தொண்டர்கள்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னு, ரசிகர்கள்னு சொன்னேன். ஓகே, ரசிகர்கள் ஈடுபடுறாங்க. ஒரு பக்கம் அவருக்கு பவுன்சர்ஸ் வச்சுருக்காங்கன்னு. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இதையும் பேலன்ஸ் பண்ணணும்னா பவுன்சர்ஸ் எல்லாம் அவசியப்படுவாங்க இல்லையா? ஏன்னா அவர் ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கக்கூடியவராக இருக்கார். ஒரு நபர் எப்பொழுது நான் தலைவனாகி விட்டேன் என்று நினைக்கிறானோ அந்த நபர் சொல்வதை கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் எப்படி வாக்களிப்பார்கள்? அவர் சொன்னாலே அங்கே ஒபே பண்ணணும். அதுதான் சொல்கிறேன். நான் அவர்களுடைய ரசிகர்களை குறை சொல்லவில்லை, அப்படி தான் இருப்பாங்க. இப்போ எங்கள் கட்சியில் கூட எல்லாருமே இருக்கிறாங்க. சின்ன பசங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை ஒரு அரசியல் கட்சி தெளிவாக செய்ய வேண்டும். அவர் தைரியமாக சொன்னாரே சார், கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம், முதியோர்கள் வர வேண்டாம், குழந்தைகள்லாம் வர வேண்டாம்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ அவர் சொல்லியும் வரலன்னா அப்புறம் எனக்கு ஓட்டு போடுனா போடுவாங்களா?
ஒரு அன்பு மிகுதியில் வர்றாங்க. அன்பா இல்லைன்னா நடிகர்ன்றதை பார்க்க வராங்களா, இதுதான் கேள்வி. இப்போ இந்த கூட்டணி கணக்குகள்லாம் பேசுகிறாங்களே சார், டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்றதெல்லாம். அப்போது அப்படியான ஒரு கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை சார், அதுதான் சொல்கிறேன். யூகங்களுடைய அடிப்படையில் நம்ம பேசுவதே தவறு. விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே கூட்டம் கூடுதானா கூட்டம் கூடுது. எதுக்காக கூடுது? ரசிகர்கள் அதிகமாக வராங்க. ஓட்டு விழுமா தெரியாது. ஏனென்று சொன்னால் ஒரு ஓட்டு வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. நானும் 37-38 வருடங்களாக இருக்கிறது. எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம். ஒரு ஓட்டு வாங்குறதுன்றது ரொம்ப சிரமம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. திமுகவும் அதிமுகவும் இதில் மூழ்கி இருக்கக்கூடிய கட்சிகள். வாக்கு சேகரிப்பு, வாக்கு வங்கி இல்லை. மற்ற கட்சிகள்லாம் கஷ்டம்தான். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நேற்று இன்றைக்கி செஞ்சுட்டு போயிடலான்றது முடியாது. இல்லை, வாக்கு சேகரிப்புன்றது என்னது சார்? ஒருத்தருடைய அன்பையும் அபிமானத்தையும் வாங்குறது தானே. அதானே இல்லைன்ற. அப்போ நீங்கள் இப்போ அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன். நீங்களாம் வராதிங்கன்னா வந்தாங்கன்னு அர்த்தம். பார்க்கறதுக்கு தான் வராங்க. அவர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்டுட்டு நம்ம செயல்படணும்னு வரல. இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் சொல்லியும் மீறி அவ்வளோ ஜனம் வர்றாங்கன்னா அத்தனை பேர் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருப்பாங்கல்ல. அவ்வளோ தூரம் வரவங்க பார்க்க தான் போகிறீங்க. நீங்கள் உங்களோட வியூ சொல்கிறீங்க, நான் என் வியூ சொல்கிறேன். அவ்வளோ. ஸோ அவங்க கோட் பண்ணுறாங்க இல்லையா சார், 1967, 77 மீண்டும் 26 அது போல் அமையும்னு சொல்லி அண்ணா அவர்களை கோட் பண்ணுறாங்க, எம்ஜிஆர் அவர்களை ஒப்பிடுறாங்க. இந்த ஒப்பீடு அப்படின்றது இதெல்லாம் ஒன்று பேசி தானே ஆகும். இல்லை, எம்ஜிஆர் அந்த 3 எழுத்து மந்திரம்னு சொல்லி எம்ஜிஆர் இணையா ஒரு பேசி தானே ஆகணும். ஏதாவது பேசி தானே ஆகணும். இல்லை, இந்த கால்குலேஷன் அப்படின்றது அட்லீஸ்ட் அது கரெக்டாக அதுதான் கேட்குறேன். எனக்கு புரியல. என்ன எம்ஜிஆர்னு பேசிட்டாக்கா அவர் சினிமாவில் இருந்தார், எல்லாரும் எம்ஜிஆர் விஜயகாந்த் கூட தான் இருந்தார். விஜயகாந்துக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தது. இல்லை, அதுதான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதன் பிறகு என்ன ஆச்சு? உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அப்போ அந்த கட்டமைப்பு அவரை மட்டுமே முன்னிறுத்திய ஒரு கட்சியாக இருந்துச்சு. இப்போ அதை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, ஆகலாம், நமக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் ஒரு ஓட்டு வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அவர்கள் அன்றாட வாழ்க்கை, அவர்களுடைய கடவுள் பக்தி என்பது வேறு, அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது வேறு, மக்களுடைய அரசியல் விருப்பம் என்பது வேறு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சு, ஒரு குடும்பத்தில் ஒரு அரசியல்வாதி இருக்கு. அப்போது அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை அப்பொழுதுதான் முடிவு செய்வார்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி கூட்டம் வந்துருச்சுன்னா ஓட்டெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருக்கத்தில் பாருங்கள், நிறைய ஜாதி கட்சி நடக்கும். ஜாதி சங்கங்கள், ஜாதி கட்சிகள் மாநாடு போடுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம். எல்லோரும் போட்டாங்களா? கிடையாது. இப்போ எந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கிறாங்கன்றது பார்க்குறீங்க சார்? இப்போ இந்த மாதிரி ஒரு நடிகராக இருக்காங்க, ரசிகராகவும் வாக்களிக்க மாட்டாங்க, ஒரு ஆழ்ந்து சிந்திச்சு தான் போடுறாங்கன்னா எந்த கால்குலேஷன்? திமுக அதிமுகவுக்கு ஒரு 50 விழுக்காடு வாக்கு இங்கே இருக்குதுன்றது உண்மைதான். அது காலங்காலமாக இருக்கிறது, காலங்காலமாக இருந்துச்சு. இனிமேல் வருமானதை நம்ம பார்க்கணும். ஆனால் அது இன்று வரை இருந்திருக்கிறது என்பது உண்மைதான். அதில் ஒன்றும் அந்த புள்ளி விவரங்களில் நம்ம ஒன்றும் புற கண்டுபிடிக்க முடியாது. அவர்களுடைய ஓட்டுகள், வாக்குகள் என்பதே 40%, 45%க்கு மேலே இந்த 2 கட்சி சேர்ந்து சொல்லும். அவர்களுடைய ஓட்டு, கட்சிக்காரங்க ஓட்டே அவ்வளோ இருக்கும். அப்போது அதனால தான் இப்போ நம்ம கூட்டணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ திமுகவும் பயம்தான். அறுதி பெரும்பான்மை அவர்களால் பெற முடியாது. மெஜாரிட்டி வராது அவங்களுக்கு. 50% ஓட்டோ, 40% ஓட்டோ, 30% ஓட்டோ திமுகவுக்கு வராது. கூட்டணி இருந்தால் தான் வருங்கிற ஒரு சூழ்நிலை தான் நிலவுகின்றது. அதிமுக 2 முறை தனியாக போட்டியிட்டார்கள், நான் மறுக்கவில்லை. ஆனாலும் மற்றபடி எப்போதுமே அவர்கள் கூட்டணியில் இருந்தாங்க. அதனால தான் இப்போ நம்ம கூட்டணியை வலியுறுத்துகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டணி என்பது ஒரு பலம் தான். ஸோ அதனால் அதை நம்ம அதை தாண்டி விஜய் ஒரு 40% எடுத்துருவார், 50% எடுத்துருவாருன்னா அது பவுன்சர் மாதிரியான கணக்கு தான். அப்போ அது பாஜகவுக்கும் பொருந்தும் இல்லையா சார்? தமிழ்நாட்டில் நான் மட்டுமே 50 விழுக்காடு வாங்கிடுவேன்னு நான் சொல்லி, பாஜகவையும் நீங்கள் விஜயையும் ஒப்பீடு செய்யக்கூடாது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கமாக 1950களிலிருந்து இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி. கிட்டத்தட்ட 75 வருடங்களாக அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி. இங்கே இந்த இரு கட்சிகளும் கடந்த ஒரு 40-50 வருடங்களாக மிக பெரிய கட்சிகளாக இருக்கின்றன என்பது உண்மைதான். நாம் அதை மறுக்கிறதுக்கே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், பிஜேபி மாதிரியான கொள்கை பிடிப்புள்ள, கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய, கலாச்சாரம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இயக்கமே இந்த இரு கட்சிகளை தாண்டி வாக்குகளை பெற முடியவில்லை. 25%, 30% சொன்னா எப்படி விஜயனால வர முடியும், வாங்க முடியும்? இல்லை, கம்பேரிசன் கிடையாது. பட் நீங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சி புதுசாக வருதுன்னா, தேர்தல் அரசியல் வந்துச்சுன்னா அரசியல் கட்சி நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், விஜய் அவர்கள் வந்ததை முதல்ல அவர் வந்த அன்னைக்கே வரவேற்றது நான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய பதிவுகளை பாருங்கள்.
இன்னைக்கு சொல்கிறேன், அவர் அரசியலுக்கு வர்றது நாளைக்கு இன்னைக்கு உள்ள கருத்துக்களை கூட அவர் மாற்றிக்கொள்ளலாம். இல்லை ஒரு பாஜக எதிரின்றனால எதிரி ஆயிட்டாரு. இல்லை, நான் எதிரின்னு நான் சொல்லவே இல்லையே. நீங்கள் என்ன கேட்டீங்க, நான் ஒரு அரசியல் விமர்சகராக தான் நான் பதில் சொன்னேன். நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், திமுகவை எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் நீங்கள் இன்று வரை சொல்கிறோம், விஜய்க்கும் சேர்த்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் முதல் நாள் நான் என்ன சொல்கிறேன், பரவாயில்ல, அது அவர் எடுத்திருக்கக்கூடிய பாதை பயணிக்கிறார். அப்போ நாளைக்கு அவர் ஒரு 3% 4% ஓட்டு தான் வாங்கினாருன்னா பிஜேபியோட சேர்ந்து இருந்தால் அவர் 40% வாங்கியிருப்பாருன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்படி அதுதான் விஷயம். அப்போது நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே சார், வரலையே, ஒரு வேளை வராருன்னு வச்சு பிஜேபி எல்லாம் இவ்வளோ ஓட்டு வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை விஜய் செஞ்சதுனால தான் இவ்வளோ ஓட்டு வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் இல்லை. இது எல்லாமே ஒரு அரசியல் கணக்கு தான். தேர்தல் கால அரசியல், தேர்தல் கால கூட்டணி. இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு சார்? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு தேதியில ஒரு எலெக்ஷன் வச்சா கட்டாயமா திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும்னு. அதுதாங்க, இப்போ இந்த யூகத்தினுடைய அடிப்படையில் நான் பதில் சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு எலெக்ஷன் கிடையாது. அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் தான் எலெக்ஷன். இவ்வளவுதான். அதுக்குள்ள எல்லாமே இன்னைக்கு வச்சா என்ன, அதுக்குள்ள எல்லாமே ஊடகங்களுக்கு அது ஒரு வியாபாரம். ஊடகங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க உடனே அந்த சர்வே இந்த சர்வே எல்லாம் எடுத்து போடுவீங்க. நான் ஒரு அரசியல்வாதி, எனக்கு எப்போ தேர்தல் வரும்ன்றது தெரியும். இன்னைக்கே நடந்துச்சுன்னா நடக்காது. நடக்கிற அன்னைக்குள்ள எல்லாமே மாறிடும். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும், செல்வாக்கு பெற்றோம்னு சொல்றோம். அது யூகம் மாறும். நீங்க பாருங்க, அது யூகம் தானே சார்? இல்லை, நான் தான் சொல்றேன், அது நம்பிக்கை. நல்லா புரிஞ்சுங்க, அது யூகம் இல்லை, நம்பிக்கை. அதை நோக்கி நாங்கள் பயணம் செய்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாளைக்கு மாறும்னு சொல்றதை விட நாங்கள் மாற்றுவோம் என்று சொல்கிறோம். இதைத்தான் சொல்றாங்க, நாம் தமிழர் சொல்றாங்க. அது எல்லா அரசியல் கட்சியும் அதாங்க சொல்லுவாங்க. அதுதான் ஒர்க் பண்ற பேட்டர்ன். அதுல ஒர்க் பண்ற பேட்டர்ன்ல மக்கள் நலன் சார்ந்து நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் மக்களை எட்டும். நீங்க அதை விட்டுட்டு நீங்க ஒரு சினிமா பாணியிலேயே இயங்கி கொண்டிருந்தால் அது சரி வராது என்பதைத்தான் நாம் சொல்லுவோம். இப்போ கடந்த இசைஞானி இளையராஜாவினுடைய நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டு பேசும்போது, பழையவர்கள் புதியவர்கள் யார் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் புன்னகையோட இருக்கார் முதலமைச்சர் அப்படின்னு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது பிளேயிங் டு தி கேலரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பேசுகிறாரு. அவர் பேசுனதில் எனக்கு ஒன்றும், நான் அதை ஒரு பெருசாக ஆஹா ரஜினி கருத்து சொல்லிட்டாரு அப்படின்லாம் நான் பார்க்கல. அவர் அந்த இடத்துல அன்னைக்கு தேதியில் என்ன பேசுமோ அது பேசியிருக்கிறாரு. நாளைக்கு இன்னொரு விழா நடக்கும், அங்கே என்ன பேச போறாருன்னு பாருங்க. இல்லை, அதுக்கு காரணம் கற்பிக்கிறாங்களே சார். அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னவர் வராமல் போயிட்டார். ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு. காரணம் கற்பிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பொழுது போகவில்லை என்று அர்த்தம். 2, நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேச மறுக்கிறார்கள் என்று அர்த்தம். 3, ஆளும் கட்சிக்கு பயந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இவ்வளவுதான். அதனால எதையாவது பேசணும். ரஜினி பேசிட்டார், ரஜினி பேசினா என்ன ஆகிட போகுது? ஒன்றாக போகுது. ரஜினி பிஜேபி கூட நிறைய புகழ்ந்திருக்கிறாரு, பிரதமரை புகழ்ந்திருக்கிறார். எங்களுக்கு 50% ஓட்டு வந்துச்சா? இல்ல, அப்ப கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா சார்? சார், நான் சொல்ல பாரத பிரதமரை போற்றி அப்படின்னு ஆமாங்க, அப்போ ஒரு சந்தோஷம் தானே. ஆமா, பேசியிருக்காரு, மகிழ்ச்சி. எனக்கு ஓட்டு வந்துச்சா? அது மாதிரி இப்போ பேசுறதுனால ஓட்டு வந்துட போதா? முதலமைச்சர் இப்படி செஞ்சுட்டாரு, சிரிக்கிற முதலமைச்சரை பெற்றிருக்கிறோம். அவர் ஒரு முதலமைச்சரை பாராட்டி இருக்கிறார். அவர் முதலமைச்சர் அங்கே இருக்கிறாரு. இப்போ நான் கூட ஒரு விழாவில் பங்கெடுக்கிறேன்னு சொன்னால் இந்த முதலமைச்சரை நான் அரசியல் மேடையாக ஆக்க முடியுமா? அது ஒரு கல்ச்சுரல் பிளாட்ஃபார்ம். அந்த இடத்துல போய் அரசியல் மேடை ஆக்க முடியுமா? நான் பல திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள், உதாரணத்துக்கு கனிமொழி அவர்கள் கூட, கதிரானந்த் கூட, பல அரசு நிகழ்ச்சிகளில் நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். அங்கு நாங்கள் பரஸ்பரம் அவர்களை நான் பாராட்டுவதும் அவர்கள் என்னை பாராட்டுவதும் எங்கள் கட்சியை புகழ்வதும் கூட நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் இது அரசியலில் இது தவறு இல்லைங்க. இது என்ன இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது தவறில்லை. ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார். நாளைக்கு அவர் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் இருந்தால் அவரை கூட ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் அப்படின்னா ஸ்டாலின் கொடுக்கலையான்னு கேட்பீங்க. அவர் கொடுத்தாருன்னு சொன்னால் இவர் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ஆட்டோமேட்டிக்காக மீனிங் வந்துடும். அது நீங்கள் எடுத்துக்கிற விதத்தில் இருக்குது. அப்போ இன்றைக்கி முதலமைச்சர் இப்படி சொல்கிறாரு, சிரிக்கிற ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கோம்னு சொன்னால் அப்போ யாரை சிரிக்கலன்னு சொல்கிறாருன்னு கேள்வி கேட்பீங்களா? இப்போ தமிழ்நாட்டு அரசியல் சூழல் அப்படிங்கும்போது திமுக வர்சஸ் யார் இருக்காங்க அப்படின்ற இப்போ இன்னைக்கு தேதியில் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தமிழகத்தில் 2 கட்சிகள் தான் பெரிய கட்சிகள். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. அப்படி இருக்கும் பொழுது உறுதியாக திமுக வர்சஸ் அதிமுக அணி, திமுக அணி வர்சஸ் அதிமுக அணி தான்
மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்கும். அது மற்றவர்கள் எல்லாருமே வந்து 3வது 4வது இடத்துக்கு போக தான் செய்வாங்க யார் இருந்தாலும். சமீப நாட்களாக சீமான் அவர்கள் குறிப்பிட்டு தாவேகா குறித்து அதிகமாக பேசுறார் அப்படின்றது அது என்ன மேபி காரணம்? 3வது 4வது இடத்துக்கான ஒரு போட்டியாக இருக்கலாம், நமக்கு தெரியல. ரன்னிங் ரேஸில் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க, முன்னேறணும் தான் பார்ப்பாங்க. அவ்வளவு பலம் வாய்ந்த கட்சிகள் திமுகவும் அதிமுகவும். அதனால் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ ஈஸியாக வந்து கனவு காண யாருக்குமே உரிமை இருக்கிறது நாம் மறுக்க முடியாது. அது அவங்களுடைய சுதந்திரம். ஜனநாயக நாடு. சீமான் அவர்களோ அல்லது விஜய் அவர்களோ அவரவர்களுடைய பங்கை அவர்கள் ஆற்றட்டும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும். இன்று புகழ்பவர்கள் நாளை இகழ்வார்கள், இன்று இகழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாளை புகழ்வார்கள். இதுதானே அரசியல். ஸோ அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நீங்கள் ஒரு கால்குலேஷன் சொல்கிறீங்க, இப்படி தான் இருக்குது ஒரு பேட்டர்ன் அப்படின்றது. அது எப்படி மாறுது இல்லை மாறுமா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நன்றி நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.